ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே டின்னர் கோதுமை ரவை பிரியாணி தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் கோதுமை ரவை, பல்லேரி, 2 பச்சை மிளகாய், 1 கேரட், கொஞ்சமாக பீன்ஸ், தக்காளி, புதினா தழை, மல்லித்தழை, சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாமே எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு ரவையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவை நல்லா வாசம் வர வரையும் வறுத்தா போதும். ஒரு 2லேருந்து ஒரு 5 நிமிஷம் வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் குக்கரில் கொஞ்சமாக ஆயில் விட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டு தாளிப்புக்கு கருவேப்பிலை, சோம்பு, 2 பட்டை, கிராம்பு, கட் பண்ணி வச்ச வெங்காயம், மல்லித்தழை, புதினா தழை, கருவேப்பிலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கூடவே தக்காளி போட்டு நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி நல்லா வணங்கின பிறகு கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸையும் போட்டு வணக்கிக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு வணக்கிட்டு, அது கூட 1 கப் கோதுமை ரவைக்கு 3 கப் தண்ணி விட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு அது கூடயே கோதுமை ரவையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். கோதுமை